ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பரில் எப்படி ஃப்ளைட் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சிசர் ஒன்று எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டோம். இந்த ஒயிட் பேப்பரை நான் இப்போ எப்படி கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேப்பரை மடக்கிக்கோங்க. இது ஏன் இப்படி மடக்குறோன்னா, நம்மளுக்கு இந்த பேப்பர் வந்து ஸ்கொயர் டைப்பில் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃப்ளைட் செய்கிறதுக்கு தேவையான பேப்பர் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி இந்த கார்னரில் ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கலாம், லைட்டாக கட் பண்ணிவிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த பேப்பர் மடங்கும்போது கரெக்டான அளவு கிடைக்கும். இது ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இந்த பேப்பர் நம்ம இந்த மாதிரி வேலைலாம் பண்ண தேவை கிடையாது. இது கொஞ்சம் லென்த் பேப்பராக இருக்கிறதுனால நான் ஸ்கொயராக ஆகணுங்கிறதுக்காக இது மாதிரி கட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் 5 பேப்பரை கட் பண்ணிக்கணும். மொத்தம் 5 பேப்பர் தேவைப்படும் நம்மளோட ராக்கெட்டுக்கு. இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பர் 5 பேப்பர் தேவைப்படும். 5 பேப்பர் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேப்பரை கட் பண்ணிவிடுவோம். இதே மாதிரி நீங்கள் 5 பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் 1 2 3 4ன்னு 5 நம்பர் இருக்கணும் இந்த மாதிரி பேப்பர். ஸ்கொயராக ஒரு இப்போ கிடச்சிச்சு ஒரு பேப்பர் ஒன்று. இப்போது வந்துட்டு வாங்க பண்ணலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை வந்துட்டு அப்படியே 2ஆக மடக்கிக்கலாம். ஃபஸ்ட் 2ஆக மடக்கிட்டு நல்லா இந்த பேப்பரோட இதை அழுத்தி விட்டுடலாம். அப்புறம் அந்த பீஸை வந்துட்டு இதில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மறுபடியும் 2ஆக மடக்கிட்டோம். இப்போ சின்ன பீஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த சின்ன பீஸாக இருக்கிற பேப்பர்லேருந்துட்டு அந்த ஒரு கார்னர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடக்கிடுங்க. மடக்கிட்டு நல்லா அழுத்தி விடணும், இல்லைன்னா பிரிஞ்சு வரும். அது அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. இப்போது அந்த பேப்பரை அப்படியே 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்போ ஆப்போசிட் சைடு இப்படி வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஒரு கார்னர் கிடைக்கும். இதை வந்துட்டு இதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடலாம். இன்னும் ஒரே ஒரு சைடு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த பக்கமும் அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடுச்சியா பாருங்கள். ஆமாம், ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடுச்சு. இப்போது இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் பேப்பரோட இது. இப்போ பாருங்கள், இது கிட்டத்தட்ட நம்ம பேப்பர் ராக்கெட் செய்கிற மாதிரியே தான் வரும். இந்த மாதிரி ஒரு கார்னரை எடுத்துகிட்டு மடக்கி விட்டுடலாம். இதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கிறதையும் இதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ஷேப்பில் கிடைக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதை அப்படியே பெரட்டி இந்த பக்கமாக திருப்பி வச்சு இதை இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இப்படி மடக்கி விட்டுறணும். மடக்கிட்டு அதை இந்த ராக்கெட் மாதிரி வந்தது பார்த்திங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக மடக்கிடணும். இந்த மாதிரி மடக்கிட வேண்டியதான். இது ஒரு பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பண்ண மாதிரி இதே மாதிரி இன்னும் 4 பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 பேப்பர்லேயும் இதே மாதிரியே செஞ்சுருங்க.
செஞ்சுட்டு இதுக்குள்ளே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்போ 5 பீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 பீஸ் நான் ஏற்கனவே 4 பீஸ் செஞ்சு வச்சுட்டேன். வீடியோவுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி செஞ்சேன். மற்றதெல்லாம் 4யும் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டேன். இந்த 5யும் ஒன்றா நம்ம இப்போ சேர்க்கணும். ஒன்றா சேர்த்தோன்னா ஃப்ளைட்டு கிடச்சிரும். அது அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஒரு கேப் கிடைக்கும்ன்ட்டு, ஹோல்ஸ் மாதிரி. அந்த ஹோல்ஸில் ஒரு இதை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸை எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் அதில் ஜாயின் பண்ணிடலாம். கம்மு போட்டு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடஞ்சி விழாது. இல்லைன்னா கீழே விழுந்துச்சுன்னா அது உடஞ்சிரும். நான் கம்மு போடாமல் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் கம்மு போட்டுக்கோங்க, அப்பப்போ கைண்டு உடஞ்சி விழாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு 2 பீஸ் எடுத்துட்டோம். இப்போ 3வது பீஸ் அதை வந்துட்டு இப்போ நான் எப்படி அந்த இதில் வைக்கிறேனோ செட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உள்ளே சொருகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஃப்ளைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே அந்த இன்னும் ஒரு லாஸ்ட் இது பீஸ் மட்டும் இருக்குது. 5வது பீஸ் வந்துட்டு இப்படி மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளைட் ரெடி ஆகிடுச்சு. பேப்பர் ஃப்ளைட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளைட்டு பறக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பறக்காது. ஏன்னா இது பேப்பர் இதில் தான் செஞ்சுருக்கோம். வேறு எதுவும் இதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணல. கடையில் காசு கொடுத்து பொம்மை ஃப்ளைட்டு வாங்கி விளையாடலாம். இருந்தாலும் நம்மளே செஞ்சு நம்ம விளையாடும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃப்ரீ டயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.